Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பனீர் மசாலா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுவும் நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல ஒரு க்ரீமியான பனீர் மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நான், பரோட்டா, சப்பாத்தி இல்லைனா கீ ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் ஆகும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பனீர் மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ பனீர் மசாலா பண்ணுறதுக்கு பனீர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இன்னைக்கு 200 கிராம் பனீர் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு குடமிளகா வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க தாராளமாக. இப்போ இதில் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பை பாலில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலில் தான் நான் ஊற வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நமக்கு தேவை. ஸோ அதனால் இதை தனியாக ஊற வச்சு வச்சிடுறேன். இப்போ தக்காளியுமே நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 2 இல்லைனா 3 தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் நல்லா பொடிசா சாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துட்டு இப்போ ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த பன்னீரில் அந்த உப்பு காரம் எல்லாமே மசாலா வந்து ஈவனாக வந்து பிடிச்சிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதிகமாக ஃப்ரை பண்ணி அது வந்து ரொம்ப கெட்டியாக ஆகக்கூடாது. அந்த சாஃப்டாக தான் இருக்கணுமே தவிர அது வந்து கடக்க ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நிறைய பேருக்கு வந்து குடமிளகா பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த குடமிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ பன்னீர் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஸோ அப்புறமா கிரேவி ரெடி பண்ணதுக்கப்புறமா தான் இந்த பன்னீரை வந்து நம்ம சேர்ப்போம். ஸோ அதனால கொஞ்சம் இந்த மசாலா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி ப்ரொசீஜர் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சால் பட்டர் ஃபுல்லாகவே பட்டர் வந்து சேர்த்து செய்கிறதா இருந்தால் இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் பட்டரும் சேர்த்து செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பன்னீர் வதக்கின கடாயிலேயே பார்த்தீங்கன்னா சப்போஸ் எண்ணெய் கம்மியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டில் சேர்க்கலை, கொஞ்சம் பட்டர் தான் சேர்க்க போகிறேன். அப்படிங்கிறனால ஒரே ஒரு பிரியாணி இலை, கருப்பு ஏலக்காய் இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வரட்டும். ஸோ இதுக்கு வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் நான் கொஞ்சமாக பட்டர் கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் எண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்குமே கம்மியாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 2.25 டீஸ்பூன் வந்து தனியா பவுடர், அப்புறம் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கலர் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலே வதக்கும் போது அந்த கலருமே கிடைக்கும், அதே சமயம் அந்த பச்சை வாசனையும் போகணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி நல்லாவே வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த தக்காளி பியூரியை சேர்த்துக்கோங்க. தக்காளி எல்லாமே இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது அந்த கிரேவி அந்த கன்சிஸ்டன்சி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால நம்ம அரைச்சிட்டு இப்போ வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பொடிசாக சாப் பண்ணிட்டு அதை வதக்கும் போது இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து பேலன்ஸ்டாக கிடைக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி மசாலா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதையுமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குமே தவிர எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, ஸோ அதனால தான். ஸோ கொஞ்சமாக தண்ணி வந்து அந்த பாத்திரத்தை கழுவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே வந்து அந்த எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அந்த நம்ம போட்ட தக்காளியோட பச்சை வாசனை போகி அது நல்லாவே வெந்து வரும் இல்லையா, அப்போ அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா காரம் எல்லாமே சேர்த்துட்டோம். ஸோ அதனால் நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில்
கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். நம்ம இன்னைக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இந்த பன்னீர் மசாலா பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. சும்மா கொஞ்சமாக ஒரு 100 ml ஒரு 150 ml மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுவே உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பன்னீர் மசாலானே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வேணும் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு கரம் மசாலா தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஆல்ரெடி நம்ம முந்திரி பருப்பை பாலில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையுமே நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் போது அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த முந்திரி பருப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ரிச் ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி மட்டும் அந்த மிக்சி கப்பை மட்டும்தான் கழுவிட்டு மறுபடியும் சேர்த்துருக்கேன். இப்போ பார்க்கும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம முந்திரி பருப்பு இல்லையா, அதனால் கொஞ்சம் கெட்டியாகும். இது வந்து கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாவே வரும். நல்ல ஒரு க்ரீமியான ஒரு பதம் வரணும். ஸோ அதனால கொஞ்ச நேரம் நான் மூடி போட்டுட்டு சிம் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடிப்பிடிச்சிரும். நல்லா சிம்மில் வைக்கும்போது மேலே இன்னுமே அந்த எண்ணெய் தெளிஞ்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது தான் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். அந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆயிலோடு இருக்கும். ஸோ அதை அப்படியே நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ பன்னீர் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னுமே அந்த ரொம்ப கெட்டியாக அந்த ஒரு க்ரீமியான ஒரு பதம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து அப்படியே சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பன்னீரில் மசாலா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால இந்த கிரேவியில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் நல்லா இதை வந்து வேக விடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து இன்னும் நம்மளுக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைல் அப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படின்லாம் சொன்னோம்னா அந்த கசூரி மேத்தியெல்லாம் சேர்க்கும் போது தான் இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையை ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சேருங்க. ஏன்னா நமக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பன்னீர் மசாலா சாப்பிடணும் அப்படின்னா லைட்டாக வந்து காரம் ஸ்வீட்டு இந்த மாதிரி க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த சர்க்கரை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு ஸ்வீட் இருக்கும்போது அந்த டேஸ்ட் கண்டிப்பாக நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா சிம் பண்ணியே வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-7 நிமிஷம் போல் நல்லா சிம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிடும். கொஞ்சமாக சாப் பண்ண கொத்தமல்லி இலையை மேலே வந்து தூவி விட்டுருக்கேன். ஸோ இன்னுமே அதோட டேஸ்ட்டை நல்லா எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னா பட்டர் மேலே வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் தாராளமாக கூட நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கம்மியாக இருந்ததுனால நான் இந்த அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஹோட்டலில் வாங்குற மாதிரி பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் கூட நீங்கள் இந்த பன்னீர் கிரேவியை சர்வ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.